Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to talk about energy stored in a capacitor and energy density, okay? So இது வந்து நம்ம previous discussion ஓட ஒரு continuation. So previous discussion பார்த்துட்டு அப்படியே நம்ம continue பண்ணலாம். பார்த்திருப்பீங்க இல்லையா? Okay. Right. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா energy stored in a capacitor and its energy density. Okay அப்பா? So நம்ம ஏற்கனவே வந்து conductor பத்தி படிச்சிருக்கோம். Conductorக்கு what is the energy density stored? What is the energy stored? சார்ஜஸ் எல்லாம் ஒரு இடத்துல தங்கி இருக்கறனால ஒரு இடத்துல ஒரு அரேஞ்ச்மென்ட்ல இருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு நம்ம என்ன சொன்னோம்? Half CV² is the potential energy where V is the potential on the conductor, C is the capacitance, half அப்படின்றத பார்த்தோம். இப்போ என்னன்னா நான் வந்து note this point, நான் வந்து without proof, இதே நான் without proof தான் சொன்னேன். இதே இப்போ கெபாசிட்டருக்கு potential energy வந்து energy stored இதுதான் என்னது energy stored in conductor. இதே மாதிரி கெபாசிட்டருக்கு நான் சொல்ல போறேன் without proof தான் சொல்ல போறேன். ஓகே, so plus q minus q plus sigma minus sigma, sigma is equal to q by a, கரெக்ட்டா? minus sigma is equal to minus q by a, charge per unit area. Distance between them என்னது d. இதோட potential v plus இது v minus. So நம்ம c எப்படி define பண்ணோம்? c equal to so q by v where v is the potential difference between the plates அப்படினு பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இங்க வந்து how much energy stored அப்படினு பாத்தீங்கன்னா இங்கேயும் சார்ஜஸ்லாம் ஒரு பிளேட்ல ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா? இது ஒரு பிளேட், ரெண்டு கண்டக்டர் பிளேட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படினா energy is stored as potential energy. ஏன்னா சார்ஜஸ்லாம் ஒரு இடத்துல அரேஞ்ச் ஆயிருக்கு. எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா half CV². இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, which is same as what? கண்டக்டருக்கு என்ன வேல்யூ வந்துச்சோ அதே தான் என்னது நம்மளுக்கு கெப்பாசிட்டருக்கும் எனர்ஜி ஸ்டோர்ட். ஸோ வாட் எவர் பட் ஆனால் இங்கே வந்து என்னது V is the potential on the conductor and but here V is the potential difference between the capacitor plates. கரெக்டா? ஸோ இந்த ஈக்குவேஷனை எப்படிலாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம்? half CV² I can rewrite as what? Q² by 2C Q, கரெக்டா? C multiply by C divided by C பண்ணிங்கன்னா இது வரும். ஸோ வேறு எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? half QV இப்படின்னா சொல்லலாம் இல்லையா? எஸ், we can say. ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் ரீரைட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், we can do that. இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கும் இங்கே நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, which is uniform, அதாவது சிக்மா பை எப்சிலான் நாட், இதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும்? V is equal to E into D அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல V is equal to E into D, அதை சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே எனக்கு என்ன வரும்? பொட்டன்ஷியல் இருக்க இடத்துல என்னால் என்ன சொல்ல முடியும்? ஸோ பேசிக்காக நான் இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். பட் எங்கே இருந்தாலும் V இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ED அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். half C is there, இது என்னது வரும்? D² into E². இப்படி எழுத முடியுமா முடியாதா? இப்படி எல்லா விதமாகவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எழுதியிருக்கேன். கரெக்டாப்பா? இங்கே வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். E is the, இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஏர் மீடியம்னு எடுத்துக்கிறேன், ஆர் வேக்யூம் மீடியம். ஸோ ஜென்ரலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு E by எப்சிலான் நாட். ஓகே, சரி. இப்போ முக்கியமான விஷயத்தை கவனிச்சு பாருங்கள். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோனா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? சார்ஜஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால நம்ம எனர்ஜி அதாவது Q² by 2C அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் ஒரு 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 க்ரூஷியலான ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறான். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ ஆச்சு அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும் இல்லையா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு வாட்? சிக்மா பை எப்சிலான் நாட், விச் இஸ் ஈக்குவல் டு QA by A into epsilon naught. கரெக்டாக? சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q by A. இப்போ எனக்கு என்ன தெரியும்? U is proportional to what? U is proportional to equal to C D square into E square.
அதாவது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி எந்த ஃபார்மில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்கிறான். இது நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனர்ஜி ஸ்டோர்ட். ஸோ எனர்ஜி இஸ் stored in capacitor in the form of electric field. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ ஆச்சுன்னா என்ன ஆகும்? எதெல்லாம் ஜீரோ ஆகும் நம்மளுக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோனா எனர்ஜி ஜீரோ. இன்னொரு விஷயம் நம்ம இப்படியே சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ ஆச்சுன்னா உடனே எது ஜீரோ ஆகிடும்? சார்ஜ் ஜீரோ ஆகிடும்ல. சார்ஜ் இருந்தால் தானே எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ போத் ஆர் கனெக்டட். கரெக்டாக இல்லையா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோனா பொட்டன்ஷியல்லையும் ஜீரோ தான், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் ஜீரோ தான். அதாவது யூ வந்து ஈயை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இ வந்து கியூவை டிபெண்ட் பண்ணியிருக்கு, கியூ எதை இ ஒன் செகண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. ஸோ பேசிக்கலி எனர்ஜி இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பாயிண்ட்டாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ அடுத்து இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? ரெண்டு பேருக்குமே, கண்டக்டருக்கும் சரி இதுக்குமே சரி, ரெண்டுத்துக்குமே சேம் பாயிண்ட் மாதிரி தான். ஓகே சரி. ஓகே நான் லைட்டாக அழிச்சிட்டேன். ஓகே இருக்கட்டும். இப்போ ஓகே இன்னொரு டயக்ராம் போட்டுக்கலாம். சரிப்பா, இப்போ நம்ம எனர்ஜி டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம். எனர்ஜி டென்சிட்டி அதாவது எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரியும். எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் தான் என்னது? எனர்ஜி டென்சிட்டி. அதாவது நல்லா கவனிங்க, ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். கரெக்டாக? சரி, இந்த பிளேட்டோட ஏரியா என்னது? ஏ. ரெண்டு பிளேட்டுக்குமே ஏரியா வந்து ஏ தான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் என்னது? டி. இப்போ என்னென்னா, வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் திஸ் பிளேட்? வால்யூம் ஆஃப் வால்யூம் ஆஃப் கெப்பாசிட்டர் என்னது? பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இங்கே நம்மளுக்கு ஏரியா இன்ட்டு சரி, இது வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் வருது இல்லையா? ஏரியா இன்ட்டு லென்த் விச் இஸ் டி. ஓகேவா? இதுதான் என்ன கொடுக்குது? வால்யூம் ஆஃப் த கெப்பாசிட்டர். இப்போ ஏற்கனவே நம்ம எனர்ஜி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எனர்ஜி டென்சிட்டி ஸ்மால் யூ தான் எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டி இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஸ்மால் யூ. நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி டோட்டலாக ஸ்டோர் ஆகிருக்கு? யூ டிவைடட் பை வாட்? வால்யூம். வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் யூ? அதாவது யூன்ற எனர்ஜி வின்ற வால்யூமில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ யூ ஏடின்னு சொல்லலாமா? ஏற்கனவே நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்? யூ வந்து எந்த ஃபார்மில் எழுதலாம்? யூ வந்து இது மாதிரி எழுதலாம், இது இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். நான் இந்த ஃபார்ம் எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்ம் எடுத்துக்கிட்டால் என்ன வரும் எனக்கு? half c d square e square by ad. இப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? வாட் we will get? dt கேன்சல் ஆச்சுன்னா half c d e square by a. கரெக்டாக இல்லையா? இப்போ வேறு எப்படி இதை ரீரைட் பண்ணி எழுதுறது? வேறு எப்படி எழுதலாம்? சியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? சியோட வேல்யூ என்னது? எப்சிலான் நாட் ஏ பை டி. சியோட வேல்யூ. அப்புறம் இங்கே என்ன இருக்குது? டி ஸ்கொயர் பை ஏ இன்ட்டு இ ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும்? கேன்சல் ஆகிற டேர்ம்ஸ் மட்டும் விட்டோம் அப்படின்னா we will have what? எப்சிலான் நாட் இது கேன்சல் ஆச்சுன்னா எப்சிலான் நாட் டி இ ஸ்கொயர். நம்மளுக்கு எப்படி ஒரு டேர்ம் வருது? வெயிட் யா சரி, இதில் இங்கே உள்ள டியும் இந்த டியும் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே என்ன வரும்? டி இருக்காது இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஒரு டி தான் இங்கே. ஸோ தே வில் கெட் கேன்சல். ஸோ ஃபைனலாக எனக்கு ஃபார்முலா என்ன வருது? இதுமே ஒரு ஃபார்முலா வருது. ஸோ u is equal to 1/2 epsilon naught e square அப்படின்னு எனக்கு வருது. ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி டென்சிட்டி. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியுது? எனர்ஜி டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் இ ஸ்கொயர். இந்த இ ஸ்கொயருக்கு பதில் நான் எனக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கொண்டு வரணுன்னா நான் என்ன பண்ணுவேன்? v is equal to e by e into d ன்னு தெரியும் இல்லையா? ஸோ e இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இஃப் இட் ரிக்வயர்ட் ஐ கேன் சப்ஸ்டியூட் v by d.
வேணா அதை நீங்கள் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக எனர்ஜி டென்சிட்டி ஃபார்மில் வந்து திஸ் எக்ஸ்பிரஷன் இ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இ எதை டிபெண்ட், இ இஸ் கான்ஸ்டண்ட்டாக வேரியபிளா? இ கான்ஸ்டண்ட்டாக வேரியபிளா? இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட், வேர் சிக்மா இஸ் ஈக்குவல் டு வாட்? q பை ஏ. கரெக்டாக? இங்கே சார்ஜ் மாறினா தான் என்ன மாறும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறும். மற்றபடி வந்து சார்ஜும் ஏ, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறலைன்னா நல்லா கவனிங்க. when E is constant, when E is constant, we can confidently say the energy density is constant. புரியுதா? E constant எனர்ஜி, ஏன்னா E directly connected, epsilon not already ஒரு constant. கரெக்டாப்பா? ஓகே, குட். ஸோ இந்த இடத்துல என்னென்னா, இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம டிரைவ் பண்ணும்போது மீடியம் உள்ள என்ன எடுத்துருக்கோம்? மீடியம் we have assumed it to be air medium. But first you'll have to unlock your device. கரெக்டா? ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதை மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ எனர்ஜி டென்சிட்டி ஸ்டோர்ட் இன் அ கெப்பாசிட்டர் ஹாஃப் ஒமேகா நாட், சாரி எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் சொல்கிறோமா? இதை எப்படி இன்னொரு விதமாக சொல்கிறேன்னா, though we have proved this expression for capacitor, though this expression is derived for parallel plate capacitor, this is true for what? Any kind of capacitor. Spherical capacitor இதே எனர்ஜி டென்சிட்டி தான். வாட் அபவுட் சிலிண்ட்ரிக்கல், அதுக்கும் இதே எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா தான். ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஃபார் வாட்? திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் கெப்பாசிட்டர்ஸ், ஆல் கெப்பாசிட்டர். பட் ஈன்றது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பிளேட்ஸ், அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும், பிட்வீன் த கண்டக்டர்ஸ். ரைட்டா? ஓகே, குட். ஸோ இப்போ இதுதான் பாயிண்ட்டு. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் வரணும் இல்லையா? சார்ஜ் நம்ம எப்படி கொடுத்தோம்? சார்ஜ் எந்த ஃபார்மில் கொடுத்தோம்? ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணோன்னே என்னாச்சு? பாசிட்டிவ் டெர்மினல் என்ன சப்ளை பண்ணுச்சு? கெப்பாசிட்டரோட ஒரு பிளேட்டுக்கு ப்ளஸ் க்யூ, இன்னொரு பிளேட்டுக்கு என்ன சப்ளை பண்ணுச்சு? மைனஸ் க்யூ. கரெக்டாக? கவனிங்க. ஸோ when an uncharged capacitor okay is connected to a battery of V potential difference, then capacitor charges gets charged instantaneously. இந்த பாயிண்ட்டை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ்லி, அதாவது நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு அன்சார்ஜ் கெப்பாசிட்டர். ஓகே, இதில் எதுவுமே சார்ஜ் இல்லை, ஆனால் இதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்க தான் செய்யும். கெப்பாசிட்டன்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ், எப்சிலான் நாட் ஏ பை டி. ஓகே, இப்போ என்னென்னா இங்கே வந்து ஒரு கீ செட்டப் இருக்குது. இது வந்து என்னது? இஎம்எஃப், தட் இஸ் பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ இந்த கீயை நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஸ்விட்சை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணோன்னே என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து டைம் t ஈக்குவல் டு 0. ஓகே, இது வந்து டைம் t ஈக்குவல் டு 0. இன்ஸ்டன்டேனியஸ்லி என்ன ஆகும்? இது கீயை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணோன்னே என்ன நடக்குது? உடனே இந்த பேட்டரிக்கு என்ன வந்துச்சு? இதுக்கு ப்ளஸ் க்யூ, இந்த சைடு மைனஸ் க்யூ. சார்ஜ் வந்து என்னது? நெட் சார்ஜ் 0 தான், பட் க்யூ சார்ஜுக்கு கெப்பாசிட்டரு க்யூ வேல்யூக்கு கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ பேசிக்காக த கெப்பாசிட்டர் சார்ஜ் இன்ஸ்டன்டேனியஸ்லி. கெப்பாசிட்டர் சார்ஜ் இன்ஸ்டன்டேனியஸ்லி. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சும்மா ஒரு சின்ன ஒரு கிராஃப். இது டைமு, இது வந்து சார்ஜ் இந்த கெப்பாசிட்டர். நல்லா கவனிங்க. சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் வந்து க்யூ. நான் டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ வாட் இஸ் த சார்ஜ்? 0. உடனே நான் இந்த ஸ்விட்சை வந்து டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ க்ளோஸ் பண்ணுறேன். உடனே என்ன ஆகிடும்?
உடனே சார்ஜ் வந்துடும். உடனே இன்ஸ்டன்டேனியஸாக Q சார்ஜ் வந்துடும். அதனால தான் இன்ஸ்டன்டேனியஸ்லி நான் ஒரு ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணோடனே உடனே சார்ஜ் ஆகிடுது. ஓகேவா? சரி, இப்போ இதுலேருந்து என்ன பாயிண்ட் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இதில் வந்து 2 கேஸ் சொல்கிறான்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஐடியல் கேஸ் அப்புறம் நான் ஐடியல் கேஸ். ஓகேவா? அதாவது ஒர்க் டன் பை த பேட்ரி எவ்வளோவா? ஐடியல் கேஸில் ஒர்க் டன் பை பேட்ரி, அதாவது அந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒர்க் டன் பை த பேட்ரி வந்து எவ்வளோவா? 12 CV². ஓகே, ஒர்க் டன் பை த QV/Cன்னு எழுதலாம் இல்லையா? சாரி, QV/2ன்னு எழுதலாம்ல. ஸோ ஒர்க் டன் பை த பேட்ரி வந்து என்னது? QV/2, which is nothing but 12 CV². ஓகே, எனர்ஜி ஸ்டோர்டும் எவ்வளோ? எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர் எவ்வளோ ஸ்டோர் ஆகிருந்துச்சு? அதுவும் 12 CV². புரியுதா இல்லையா? அதாவது பேட்ரி பண்ண ஒர்க் டன் வந்து QV/2, which is 12 MV², which is same as what? எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர். ஆனால் இது வந்து ஐடியல் கேஸில். ஓகே, ஐடியல் கேஸில் அதாவது 90%, 95% அவன் கொஷினில் வந்து ஒர்க் டன் பை த பேட்ரி டு சார்ஜ் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஐடியல் கேஸ் தான் எடுத்துக்கணும். 90%. சில ரேர் டைமில் வந்து அவன் கொஞ்சம் க்ரூஷியலாக கொடுப்பான். என்னன்றதை ஐ வில் டெல் யூ. அதாவது எனர்ஜி லாஸ், அதாவது எனர்ஜி லாஸ் டியூரிங் சார்ஜிங் ஆஃப் அ கெப்பாசிட்டர் அப்படின்னு கேட்பான். ஐ வில் சே யூ. ஸோ இப்போ இந்த நான் ஐடியல் கேஸ் என்னென்னா ப்ராக்டிக்கலாக இது தான் நடக்கும். நான் ஐடியல் கேஸில் என்னென்னா ஒர்க் டன் பை பேட்ரி என்னவாக இருக்கும்? ஒர்க் டன் பை பேட்ரி என்னவாக இருக்குன்னா QV/2 இருக்கும். ஐம் சாரி, QVயாக இருக்கும். கரெக்ட், QVயாக இருக்கும். ஓகே, பட் எனர்ஜி ஸ்டோர்டு அந்த பேட்ரி என்னவாக இருக்கும்? எனர்ஜி அதாவது CV² இருக்கும். பட் எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர் என்னவாக இருக்கும்? எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் வந்து 12 CV² இருக்கும். கவனிங்க, இந்த பேட்ரி வந்து இந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கு CV² பண்ணியிருக்கு நான் ஐடியல் கேஸில். பட் எனர்ஜி எவ்வளோ தூரம் ஸ்டோர் ஆகிருக்கு? 12 CV² தான். மீதி உள்ள எனர்ஜி என்ன ஆயிடுச்சு? எனர்ஜி லாஸ்ட் ஆஸ் ஹீட். எனர்ஜி லாஸ்ட் ஆஸ் ஹீட் எவ்வளோனா 12 CV². அதாவது ஒர்க் டன் பை த பேட்ரி QV, பட் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் 12 CV². ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ஹீட் லாஸாக போயிடுச்சு. இது வந்து என்னது? கொஸ்டினில் வந்து இது வந்து நான் ஐடியல் கேஸு. ஸோ ஜென்ரலாக ஒர்க் டன் பை த பேட்ரி டு சார்ஜ் எ கெப்பாசிட்டர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 95% இது தான் கேட்பான் உங்களுக்கு நீட்டில். ஓகே, அவன் வெரி ஸ்பெசிஃபிக்காக எனர்ஜி லாஸ், ஏன்னா இங்கே வந்து எனர்ஜி லாஸை பற்றி பேச மாட்டோம், ஏன்னா இங்கே எனர்ஜி லாஸ் ஆகலை. கொஸ்டினில் வெரி கிளியர்லி எனர்ஜி லாஸ்ட் இந்த டியூரிங் சார்ஜிங் ஆஃப் அ கெப்பாசிட்டர்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? 12 CV². புரியுதா? அந்த பாயிண்ட்டை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இட்ஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ தீஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் லிட்டில் இன்ட்ரெஸ்டிங். லெட்ஸ் கோ டு இட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. calculate energy stored in a capacitor of 5 mu F. Okay, when it is charged to a potential of 250 volt. Find the energy stored in a capacitor of capacitance கொடுத்துருக்கான். Okay, he is asking what? He is asking what is the energy stored. எவ்வளோ தூரம் அது வோல்டேஜுக்கு பேட்டரி கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கான். சார்ஜ் டு calculate energy stored in a capacitor of capacitance எவ்வளோ கொடுத்துருக்கான்? C = 5 mu F. கரெக்டா?
So what is the when it is charged to a potential of, so capacitor எவ்வளோ பொட்டன்ஷியலுக்கு இதுவாக இருக்கான் 250 வோல்ட். ஓகே, அதாவது பொட்டன்ஷியல் 250 இதுனா இட் இஸ் கனெக்டட் டு அ பேட்டரி ஆஃப் வாட். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் நம்ம கொடுக்கலாம், பட் அவன் வந்து இஸ் ஸோ மச் தேர் நாட் ரெடி டு சே பொட்டன்ஷியல் 250 வோல்டேஜ்னு கொடுக்கலாம், இல்லை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 250 வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அவன் ஜஸ்ட்டு பொட்டன்ஷியல் சொல்கிறான். நம்ம தான் அது என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, கெப்பாசிட்டர் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கான், எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும், ½ CV². ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 × 10⁻⁻6 × 250 × 250 we will get the answer. என்ன வேல்யூ ஆன்சராக வருது, 0.156 joules. ஓகே, திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ அடுத்து இன்னொரு கொஸ்டின் போகலாமா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத பாருங்கள். யா, இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின். சி, உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். யா, see, a capacitor is given a charge q. A capacitor is given a charge q. The distance between the plates of the capacitor is d. One plate is fixed and other plate is moved away from the other plate is moved away from the other till the distance between them becomes what, 2d. Find the work done by the external force அப்படின்னு கேட்குறான். அதாவது a capacitor is given a charge q. அதாவது கெப்பாசிட்டருக்கு என்ன சார்ஜ் கொடுத்துருக்காங்க, க்யூன்ற சார்ஜ். உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் க்யூ இதுவாக இருக்குது அப்படின்னா உடனே என்ன அர்த்தம், ஒரு பிளேட்டில் ப்ளஸ் க்யூ இருக்கணும், டெஃபினட்டாக இன்னொரு பிளேட்டில் மைனஸ் க்யூ இருக்கணும். ஓகே, ஸோ கெப்பாசிட்டர் இஸ் கிவன் அ சார்ஜ் க்யூ மீன்ஸ் ஒரு பிளேட்டில் ப்ளஸ் க்யூ, இன்னொரு பிளேட்டில் மைனஸ் க்யூ. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் என்ன இருக்குது, டி. கரெக்டாக? இப்போ ஒரு பிளேட்டை ஃபிக்ஸடாக வச்சுக்கிறானா, இது வந்து இனிஷியல் கண்டிஷன். ஓகே, இனிஷியல் கண்டிஷன். அப்புறம் என்ன பண்ணுறான்னா, ஒரு பிளேட்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இன்னொரு பிளேட்டை என்ன பண்ணுறான், அதர் பிளேட் இஸ் மூவ்டு டில் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் என்ன ஆகுது, ஒரு பிளேட்டை ஃபிக்ஸடாக இன்னொரு பிளேட்டை என்ன பண்ணுறான், மூவ் பண்ணியிருக்கான். ஒரு பிளேட்டு ஃபிக்ஸடு இன்னொரு பிளேட்டு மூவ் பண்ணிட்டான். ஸோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் பிகமிங் 2d. ஓகே, இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்குறான். ஃபைண்ட் த ஃபோர்ஸ் டன், யா, ஃபைண்ட் த, இது வந்து ஃபைனல் கண்டிஷன். ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதாவது இந்த கண்டிஷன்லேருந்து இந்த கண்டிஷன் மாற்றுறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறான். இப்போ நல்லா கவனிங்க, இனிஷியலாக எவ்வளோ சார்ஜ் கொடுத்தான், ப்ளஸ் க்யூ, இன்னொன்றுக்கு மைனஸ் க்யூ. கரெக்டாக? இப்போ நான் இதை மூவ் பண்ணும்போது எங்கேயாவது நான் சார்ஜை மாற்றிருக்கேனா, கிடையாதுல்ல. ஸோ சார்ஜ் என்ன ஆகலை, மாறலை. கரெக்டாக இல்லையாப்பா? ஸோ சார்ஜ் வந்து மாறலை நம்மளுக்கு. பட் இங்கே உள்ள கெப்பாசிட்டன்ஸ் என்னது, இனிஷியலாக வாட் இஸ் த கெப்பாசிட்டன்ஸ், ε0 a/d. கரெக்டாக? வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இயர், half CI V². What I am going to say is Q terms சொல்லலாமா, Q²/C. பொட்டன்ஷியல் எனர்ஜி சார்ஜை வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, சிஐன்னு போடுறேன் இனிஷியலுக்கு. இப்போ இந்த கேஸில் என்ன ஆகும், வாட் இஸ் த ஃபைனல் கெப்பாசிட்டன்ஸ், ε0 a/2d. இந்த 2dயை நான் எப்படி எழுதலாம், CI/2ன்னு சொல்லலாமா, ஏன்னா ε0 a/dன்றது CI/2. ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது வந்து இனிஷியலாக இருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, தட் இஸ் எனர்ஜி ஸ்டோர்ட். இங்கே என்ன எனர்ஜி ஸ்டோர்ட், ½ Q². சார்ஜ் மாறல, Q²/2f. கரெக்டாக? இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் எப்படி எழுதலாம், CF-ஐ ஐ கேன் ரைட் இட் அஸ் வாட், 2 வெளில வந்துடும் இல்லையா, Q²/CI அப்படின்னு எழுதலாமா. அதாவது CF இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணேன், CI/2, அந்த 2 மேலே வந்துடுச்சு. ஸோ ஃபைனலி UF இஸ் ஈக்குவல் டு வாட், 2 times UI.
இப்போ இங்கே முக்கியமான பாயிண்ட் டு நோட் என்னென்னா எனர்ஜி வந்து இங்கே மாறலை, சாரி சார்ஜஸ் இங்கே மாறலை. நான் கொடுத்துட்டேன், வெறும் பிளேட்டை மட்டும் தான் நகர்த்துறேன், வேறு எந்த இதுவுமே ப்ராப்ளம்லையும் க்ளூ கொடுக்கல. ஸோ வி நீட் டு கோ இன் திஸ் வே. ஓகேவா? ரைட். இப்போ நான் இந்த ஃபார்ம் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஃபார்ம் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ½ CV² என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இங்கே பொட்டென்ஷியல் நான் இதை வச்சே நான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். பட் நீங்கள் வேறு ஏதாவது ஃபார்ம் எடுத்துக்கிட்டும் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் தான் வரணும். பட் நம்ம என்ன கவனமாக இருக்கணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறாது. ஏன்னா இட் இஸ் டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த கேஸ்லேயும் சேம் தான், இந்த கேஸ்லேயும் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் தான். உங்களுக்கு க்ளூவும் கொடுத்துட்றேன் நான். பொட்டென்ஷியல் இந்த இடத்துல என்னது இனிஷியலாக E × Dயா, பட் இந்த இடத்துல என்னது ஃபைனலாக பொட்டென்ஷியலு. எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறல, பட் எது மாறுது 2D. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? இது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் E × D, அங்கே E × 2D. அதை வச்சு நீங்கள் போட்டிங்கனாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ என்னென்னா எல்லாமே சொல்லிட்டோம், எப்படி பண்ணணுன்றதை தான் இங்கே நோட் பண்ணணும். ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு கேட்குறான். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம்? ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஃப்ரம் இனிஷியல் கண்டிஷன்லேருந்து ஃபைனல் கண்டிஷனுக்கு மாற்றுறதுக்கு என்ன ஒர்க் டன் ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு? ΔU. இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டில் ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ΔU. சாப்டர் 1ல் படிச்சிருக்கோம், கரெக்டாக? ஸோ இதை எப்படி எழுதலாம்? UF மைனஸ், அதாவது ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதே ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னு கேட்டால் என்ன பண்ணியிருப்போம்? -ΔUன்னு போட்டிருப்போம். பட் ஆனால் இங்கே -ΔU கிடையாது, UI. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? Q² / 2CI. இதான் நம்மளோட ஆன்சர், கரெக்டாப்பா? யா, திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இன்னும் ஒரு சிம்பிளான இன்னும் ஒரே ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம். இது டைரெக்டாகவே நீங்கள் சொல்லிடலாம். இப்போ என்ன கேட்குறான் பாருங்கள். இது ஒரு நீட்டில் வந்த கொஷின், ஒரு 3 வருஷமாக கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. ஸோ அ parallel plate capacitor has a uniform electric field in the space between the plates. இது நம்மளுக்கு எப்போவுமே தெரிஞ்சது தானே, σ/ε0 தானே இருக்கும் யூனிஃபார்ம் ஃபீல்டு, கான்ஸ்டன்ட்டு ஃபார் அ கிவன் சார்ஜ். Q சேம்னா எஸ், Q/A∝0. ஸோ அ parallel plate capacitor has a uniform electric field in the space between them. If the distance between the plate is D and the charge area of the each plate is A, energy stored in the capacitor என்னன்னு கேட்குறான். அதாவது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஜென்ரலாக எனர்ஜி ஸ்டோர்டை நம்ம எந்த ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் ஜஸ்ட் இட்ஸ் அ வெரி காமன் கொஷின்னாக கேட்டிருக்கான். எனர்ஜி ஸ்டோர்டு என்னன்னு கேட்டிருக்கான், எனர்ஜி டென்சிட்டி கூட கேட்கலாமே. இதை நான் எப்படி எழுதுறது? ε0. எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். V = E² × D², கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஒரு ஆன்சரு? கரெக்டாப்பா, இதான ஆன்சரு. திஸ் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட். இதில் எனர்ஜி டென்சிட்டினா என்ன பண்ணியிருப்போம்? இந்த ஏயும் டியும் கீழே கொண்டு வந்திருப்பேன். அப்படி ஏயும் டியும் கீழே கொண்டு வந்தால் என்ன வரும்? இட் வில் பிகம் as U/வால்யூம். ஸோ பேசிக்காக இங்கே ஆன்சர் வந்து நம்மளுக்கு இது தான். திஸ் இஸ் அவர் ஆன்சர், எனர்ஜி டென்சிட்டி. ஓகே, ஸோ என்ன ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டு? ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். ஓகேவாப்பா, குட். ஸோ அதுதான்ப்பா. ஸோ இதோட நம்ம டிஸ்கஷன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவிலேருந்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஏதாவது டவுட்ஸு, இது பர்டிகுலராக இதை பற்றி எங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட ஐ வில் ஜஸ்ட் புட் இன் அவர் யூடியூப் சேனல். ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூப்பா, பாய்.